بسم الله الرحمن الرحيم السلام عليكم ورحمة الله وبركاته يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا أنتم مسلمون. அன்புகினிய சகோதர சகோதரர்களே, கம்பம் மஸ்ஜித் தௌஹீத் அறக்கட்டளை சார்பாக தினம்தோறும் ஒவ்வொரு விதமான செய்திகளை நாம் பார்த்து வருகின்றோம். இந்த மனிதனுக்கு வழங்கப்பட்ட உறுப்புகளில் மிக முக்கியமான உறுப்பு நாக்கு தான். இந்த நாக்கு நாட்டில் பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரெண்டு சமூகத்துக்கு இடையில் பெரிய ஒரு மோதல் போக்கை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்குது. ரெண்டு நாட்டுக்கு இடையில் பயங்கரமான சண்டைகளை உருவாக்கக்கூடியதாக இந்த நாக்கு இருக்குது. அப்போ இந்த நாக்கு சரியாக இருந்தால் ஒரு மனிதன் சரியாக இருப்பான். இந்த நாக்குல சனியை உட்காந்துருக்கான்னா சொல்லக்கூடிய காட்சியெல்லாம் நம்ம பார்க்குறோம். இந்த நாவினால் ஏற்படக்கூடிய விபரீதம் இருக்குது, இது உலகத்தில் சொல்லி மாளாது. வரலாற்றை நீங்கள் ஆய்வு செய்து பார்த்தீங்கன்னா பல நாடுகள் சண்டையிடுவதற்கு காரணமே நாக்கு தான். சில பேர் வாயை திறந்தா இவன் நாக்கை வச்சு சும்மாவே இருக்க மாட்டான், வாயை திறந்த பெரிய கலவரத்தை எடுத்து விட்டுருவான்னு சொல்லக்கூடிய செய்திலாம் பார்க்குறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இந்த நாவை பற்றி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, யார் ஒரு மனிதர் ரெண்டு தாடைக்கு உள்ள இந்த நாக்கையும் ரெண்டு தொடைக்கு இந்த மர்ம உறுப்பையும் பாதுகாத்து கொள்கிறார்களோ அவர்களுக்கு நான் சொர்க்கத்துக்கு உத்தரவாதம் தர்றேன் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு சொல்கிறாங்க. காலையில் எந்திரிச்ச உடனே உடம்புல உள்ள உறுப்புகள் எல்லாம் நாக்கை பார்த்து சொல்லுமா, நாக்கே நீ நேராக இருந்தால் நாங்கள்லாம் நேராக இருப்போம், நீ கோணலாயிட்டா நாங்கள்லாம் கோணலாயிருவோம் என்று எல்லா உறுப்புகளும் நாக்கை பார்த்து காலையில் சொல்லும்பதாக ஒரு செய்தி வருது. என்ன காரணம்? அது இந்த நாக்கு, வாயில் இருக்கக்கூடிய நாக்கு ஏதாவது ஒரு சொல்லிடும். சொன்ன உடனே மனிதனுக்கு என்ன ஒரு கோபம், ஒரே குத்து மூஞ்சில விடுவான். பல்லு போயிடும், மூக்கு போயிடும், கண்ணு போயிடும், கண்ணம் போயிடும், நாக்கு உள்ள போயிடும். இப்போ நாக்கு ஏதாவது சொல்லுவதை பார்த்து, நாக்கு நீ நேரா இருந்தா நாங்க எல்லாருமே நேரா இருப்போம், நீ கோணல் ஆயிட்டா நாங்க எல்லாருமே கோணல் ஆயிடுவாங்கிறதாக ஒரு செய்தி சொல்லப்படுது. அப்போ இந்த நாவை வைத்து கொண்டு இன்னைக்கு என்னென்ன அழிச்சாட்டியெல்லாம் செய்யக்கூடிய காட்சியெல்லாம் பார்க்குறோம். இன்னைக்கு சமூக வலைங்களில் நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா வாயை வச்சு சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஏதாவது ஒன்று சொல்லி அதை பேசி பெருசாக்கி அது ஒரு பெரிய விபரீதத்தை ஏற்படுத்தக்கூடிய செய்திகளை நம்ம பார்க்குறோம். இப்போ நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சகோதரர் வர்றாரு, சகாபி கேட்குறாரு, யார ரசூலல்லாஹ் எனக்கு ஒரு உபதேசம் சொல்லுங்க மார்க்கத்திலிருந்து. அந்த உபதேசத்தை கேட்டுட்டு நான் கடைசி வரைக்கும் யார்கிட்டையுமே எந்த உபதேசமும் கேட்கக்கூடாது, அப்படி ஒரு உபதேசம் சொல்லுங்க என்று சொல்லி ஒரு சகாபி கேட்கிறார். அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி சொல்றாங்க, வணக்கத்துக்குரியவன் அல்லாஹ்வை தவிர யாரும் இல்லைன்னு உறுதியா நில்லு, கடைசி வரைக்கும் உறுதியாயிரு என்று சொல்றாங்க. அந்த சகாபி கேட்கிறாரு, யார சொல்ல நான் எதை பாதுகாக்க வேண்டும் கேட்கிறாரு. எதை பாதுகாக்கணும்? நான் அல்லாஹ்வுடைய தூதர் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நாக்கை பிடிச்சி காட்டுறாங்க, இந்த நாக்கு இருக்குதே இதை ரொம்ப கவனமா பாதுகாத்துக்கொள் என்று சொல்றாங்க. அப்ப நாவினால் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இந்த நாட்டில் நிறைய செய்தி நடந்து கொண்டு இருக்குது. ஆக இந்த நாக்குகளை சரியான முறையில் பயன்படுத்தி இந்த உலகத்திலேயும் மறுமையிலும் வெற்றிவிடக்கூடிய நன்மக்களாக அல்லாஹு ஜல்லஷானஹு தஆலா உங்களை என்னை ஆக்கி வந்து கூறி என் உரையை நிறைவு செய்கிறேன். வாஹிர தவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.